மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நான் உங்கள் மரியம் பேசுகிறேன், கொடைக்கானல்லேருந்து. நான் உங்களுக்கு நேற்று இந்த சிட்டி வியூ அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீடு நேற்று எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியல. இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி கன்னிமார் ஓடை, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் விறகு எடுக்க போய் ஒரு சேட்டை எங்களை காப்பாற்றினார். அவர் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாங்கள் விறகு போகும்போது இந்த மாதிரி ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அதோட தொடர்ச்சியை சொல்ல தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த அடுத்த வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லை, இன்னும் உங்களுக்கு 2-3 கதை இருக்குது. அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இந்த சிட்டி வியூ இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிட்டி வியூட்ட தான் இதுக்கு அந்த காலத்தில் ஐயர் கிணறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போயுமே ஐயர் கிணறுன்னா தான் எல்லாருக்குமே புரியும். சிட்டி வியூன்றது இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆனனால அந்த சிட்டி வியூன்ற பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இதோட பேர் ஐயர் கிணறு தான் அந்த காலத்தில். சரிங்களா. தண்ணி அங்கங்கே ஊற்றுகள் இங்கே நிறையா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல தான் அன்னைக்கு ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆச்சு. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு டெலிவரி ஆச்சு. யார் பிரசவம் பார்த்தாங்கன்னே தெரியலை அப்படின்னு ஒரு கதையில் சொன்னேன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்னோடய வீடியோ ஒரு 4-5 வீடியோ கன்னிமார் ஓடை அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னதில் அந்த வீடியோ அந்த இதை போட்டிருப்பேன். அந்த மேட்டரை யார் பிரசவம் பார்த்தாங்கன்னே தெரில. இரவு நேரத்தில் அவங்க வீட்டுக்கார் காலையில் தான் வந்தார். இந்த மாதிரி குழந்த நைட்டு பிறந்துருச்சு, யார் பார்த்தானே தெரில, இந்த அம்மாவுக்கு மயக்கத்தில் எதுவும் தெரியலைன்னு சொன்னேன்ல. அது என்னோடய ஆயா என்னோட 7-8 வயசில் எனக்கு சொன்னது. இன்னுமே அப்படியே பசுமரத்தாணி மாதிரி எனக்கு அந்த அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு நினப்புக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்கள் ஆயா மட்டும் இந்த கதை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த கதையை சொல்லியிருக்காங்க. நானும் என்னோடய டவுட்டை நான் ஒரு டீனேஜில் இருந்தப்போ கூட நான் நிறைய பேர்த்துட்டு கேட்டிருக்கேன். ஆமாம், இது உண்மை சம்பவம் தான், இந்த மாதிரி நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கதையை நான் திரும்ப நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நடந்த சம்பவம். இப்போ தான் கொடைக்கானல் பார்த்தா கொட்டி வச்ச பூ மாதிரி தெரியுது. அப்போல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு கடை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் சொல்கிறது நான் ஒரு 40 வயசுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். 40 வருஷத்துக்கு முன்னால். சரிங்களா. கொடைக்கானல் இப்போ இருக்க டெவலப்பெல்லாம் அப்போ கிடையாது. டவுன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். ஆப்போசிட்டில் ஒரு காஷ்மீர்கார் கடை வச்சுருந்தார் ஒரு சேட்டு. அந்த ஷால்வைலாம் வச்சுருப்பார். அந்த கடை ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு காப்பி தூள் அரைக்கிற கடை ஒன்று இருக்கும். அப்புறம் ஜேக்கப் பேக்கரின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் லக்கி சில்க் ஹவுஸ் அப்படின்னு ஒரு துணிக்கடை இருக்கும். சரிங்களா. இந்த கடைகள் தான் அந்த காலத்தில் அந்த இடத்துல இருந்த ஒரு மெயினான கடைகள். சரிங்களா. அப்படி இருக்கும்போது அங்கே போகிறது வரதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு இதெல்லாம் கொடைக்கானல் டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நடந்திருக்கு. இந்த சிட்டி வியூ நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வியூ படம் எடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருக்கேன். இது ரொம்ப மிஸ்டாக இருக்கனால நேற்று சரியாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு டைம் நான் மிஸ்ட்டு இல்லாத டைம், ஏன்னா மே மாதத்தில் தான் மிஸ்ட்டு குறையும். இது பனி மிஸ்ட் இருக்குது. ரெண்டாவது ஃபாரஸ்ட்லேயும் மால் ஒதுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. மால் ஒதுக்குனா தீ பிடிக்காது அப்படின்றதுக்காக மால் ஒதுக்கி விடுவாங்க. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மிஸ்டா என்னன்னு தெரியலை. நாங்கள் போனப்போ 2 ஃபாரஸ்ட்காரவங்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு மிஸ்ட் இல்லாதப்போ நான் இதை எடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது ஆப்போசிட் கொடைக்கானல் சிட்டி வியூக்கு ஆப்போசிட் இது. நான் சொன்னேன் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். இந்த இடம் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம இப்போ பார்க்க போகும்போது இது ஃபுல்லாகவே சிட்டி வியூ தான். ரொம்ப ஆபத்தான இடங்கள். இங்கே வந்தீங்கன்னா கவனமாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் நான் சொன்னேன் இல்லையா, என்னது, அதாவது இப்போ பான்ஸுன்னு இருக்க இடத்துல அந்த காலத்தில் கல்வாரி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சர்ச் இருந்துச்சு. அந்த கல்வாரி வரைக்கும் இந்த வியூ தெரியும். அதாவது லாஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த வியூ கல்வாரி வரைக்கும் தெரியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழே தான் அந்த குங்குளிய சோலை இருக்குது. சரிங்களா. குங்குளிய சோலைனா யூகாலிப்டஸ், அதை தான் குங்குளிய சோலைன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல தான் இந்த மாதிரி என்னைய மரத்துலேருந்து
ஒரு சேட்டன் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்னேன்னா, இப்போ நான் அந்த சோலைக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் நம்ம நிற்கிறோம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் பனினால அந்த இடம்லாம் சரியாக தெரியாமல் இருக்குது. இப்போ மிஸ்ட் இல்லாட்டி உங்களுக்கு நான் கிளியராக தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பக்கம் கொஞ்சம் போனோம்னா அது நல்லா தெரியும் நமக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த கதையை முடிக்கும்போது, இப்போ முந்தா நாள் உங்களுக்கு அந்த கதையை முடிக்கும்போது என்ன சொன்னேன், பக்கத்தில் ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் பயந்துட்டேன். ஏன்னா அன்றைக்கி எனக்கு பயம் வந்துருச்சு. அதாவது அந்த அழுகை சத்தம் நேச்சுரலாக கேட்கவும் எனக்கு பயம் வந்துருச்சு. அப்போ கூட விறகு பறக்க வந்தவங்க பக்கத்துலேயும் யாருமே நிற்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு 100 அடி 200 அடி தள்ளி போயிடுவாங்க. ஏன்னா தனித்தனியாக போனால் தான் விறகு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தனித்தனியாக போயிடுவாங்க. நான் அப்போ வந்து பாப்பா பிறந்து ஒரு 6 மாதம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைமில் நான் விறகு போயிருக்கேன். அப்போ எனக்கு இந்த நினப்பெல்லாம் இருந்தாலுமே எனக்கு இந்த சேட்டை நினப்பு இருந்துச்சு. அப்புறம் அந்த அப்சர்வேட்டிக்கார் இறந்தார்ல, அந்த மரம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த நினப்பெல்லாம் எனக்கு இருந்துச்சு. இந்த பொண்ணு இறந்த நினப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே தான் நின்று நான் விறகு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து எந்த மரம்ன்றது கன்ஃபார்மாக தெரியலை. ஆனால் வந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டுச்சு. இந்த ஃபீலிங் மனசுக்குள்ளே வந்தோடனேயே அப்படியே ஒரு கதறி கதறி அழுகிற சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா கதறி கதறி அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் கூட வந்த அக்காவை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். அதாவது போகிற இடம் எங்கிட்ட நான் எந்த வழியில் போனாலும் இந்த அம்மா அழுகிற இடத்துக்கு தான் என்னை கொண்டு போகுது வழி. சரிங்களா? அந்த அம்மா எங்கன அழுகிறாங்களோ அங்கே தான் வழி போகுது. இங்கிட்ட அங்கிட்ட வழி கிடையாது. அந்த பக்கம் தான் என்னை வந்து கொண்டு போகுது. ஏன்னா அந்த அக்கா அந்த பக்கம் தான் போனாங்க ஃபஸ்ட்டு. அதனால் அந்த பக்கமே நான் தேடி அவங்க பேரை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன். கரெக்டாக போய் நிற்கிறேன். கரெக்டாக போய்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50 அடி தள்ளி போயிட்டேன். அழுகை சத்தம் ரொம்ப நெருக்கமாக கேட்குது. ஒரு 50 அடி தள்ளி போயிட்டேன். போனால் அந்த அக்கா பேரை சொல்லிவிட்டு இங்கிட்டு திரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க மேலேயும் இடிச்சிட்டேன். எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் பாருங்கள். இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு பயப்படாமல் தான் அந்த கதையை சொன்னேன். இப்போயும் நான் பயப்படலை. ஆனால் அந்த நேரம் சுச்சுவேஷன் அந்த அழுதுட்டு இருந்த அம்மா மேலேயே போய் நான் வந்து மோதிட்டேன், பின்னால் போய் மோதிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் மோதிட்டேன். அந்த அம்மா வாய்ஸ் வேறு மாதிரி கேட்குது. ஏன்னா நான் தேடி போனாக்கா இல்லை. அப்போ இந்த அம்மா தான் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் மெழுகுதிரியெல்லாம் ஏற்றி வச்சு அழுதுட்ருக்காங்க. அப்போ நான் வந்து அம்மா என்னம்மா, என்னால் அவங்கள்ட்ட யதார்த்தமாகவும் பேச முடியல. அவங்க உண்மையிலே மனுஷரா அப்படின்னு என்னால் நம்ப முடியல. நம்ப முடியாமல் அம்மா என்னங்கம்மா இங்கே இருக்கீங்க, என்னங்கம்மா மெழுகுதிரி பற்றியெல்லாம் கொளுத்தி வச்சு இங்கே நிற்கிறீங்க அழுகிறீங்க அப்படின்னா, உன் தங்கச்சி இங்கேனதாம்மா மரம் குச்சி கீழே விழுந்து செத்து போச்சு, இந்த மரம்தாம்மா அது அப்படின்னு சொன்னாங்களா. எனக்கு அப்போ தான் அந்த மரம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே 4-5 தடவை அதே மரத்துக்கிட்டே போய் எடுத்திருக்கேன். அந்த எந்த ஒரு இதுவுமே எனக்கு தெரிஞ்சதில்லை. அப்புறம் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இதை மாதிரி ஒரு 2-3 சம்பவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புள்ளதாச்சி மரம் அப்படின்லாம் சொல்கிற ஒரு கதையெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதெல்லாம் அந்த காலத்து கதைகள் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாருமே உண்மையிலே நடந்த சம்பவம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அது தெரியாது. ஏன்னா நம்ம மூதாதையருக்கு தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போ உண்மையே நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. பயந்தாலே நமக்கு வந்து அது ரொம்ப தப்பான கணக்காக மாறிடும், அது உண்மை மாதிரி ஆகிடும். அதனால் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க. அடுத்த கதை சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.